ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போகிறது தேமுதிக. தேமுதிக பற்றி சொத்துன்ற விஷயத்தை தான் பேச போகிறோம். பிரேமலதா மேடமும் சரி, விஜயகாந்த் சாரும் சரி, 2 பேருமே ஒரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது பிரேமலதா மேடம் சொன்னாங்க, விஜய் வந்து மக்கள் சொத்து, மக்கள் என்ன வேணாலும் கொண்டாடட்டும் அப்படின்னு சொல்லி பிரேமலதா மேடம் சொன்னாங்க. விஜயகாந்த் வந்து சொன்னார் ஸ்டேட்மெண்ட்டில், என் சொத்தே மக்கள் தான், வேறு யாருமே என் சொத்து கிடையாது, என் மக்கள் தான் என் சொத்து அப்படின்னு சொல்லி இந்த சொத்துன்ற ஸ்டேட்மெண்ட்டில் வந்து மக்கள் அப்படின்ற பேரை வந்து பதிவு பண்ணிட்டு போயிட்டாரு. சரி, இப்போ மக்களுக்கு வந்து இப்போ மக்களுடைய விஜயகாந்தோட சொத்து வந்து மக்கள்னு சொல்லிட்டாரு. சரி, இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு சொத்து கொடுக்கணும்ல. இப்போ மக்களுக்கு ஒரு சொத்து தண்ணியே கொடுத்துட்டாரு. இப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு சொத்து கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன சொத்து கொடுக்கணும்னா, தன்னை யாரு, அதாவது மக்களுக்கு தான் விஜயகாந்த் சொத்தா கொடுத்தது போல மக்கள என்ன பண்ணாரு, விஜய் பிரபாகரன் கையிலயும் சண்முக பாண்டியன் கையிலயும் என்ன பண்ணாரு, கொடுத்துருக்காரு. இந்தாப்பா என் மக்களை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராது. ஏன்னா இது மௌனங்களால் எழுதப்பட்ட வரிகள். சில கவிதைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மௌனங்கள் அதிகமாக பேசப்படும். கவிதைகள் வராது, வார்த்தைகள் வராது, எழுத்துக்கள் வடிவம் இருக்காது. ஆனால் அவருடைய சொல், அவருடைய எண்ணம், அவருடைய செயல்கள். ஒரு அப்பா வந்து தன் பிள்ளைக்கு எது கொடுப்பான் தெரியுமா? தன் சொத்தை தான் கொடுப்பான். தன் சொத்தையே மக்கள்னு சொல்லும்போது மக்கள் விஜய் பிரபா கையிலும் சண்முக பாண்டிய கையில் தான் கொடுத்துருப்பாரு. வேறு யார் கையிலும் கொடுத்துருக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் அவங்க வாரிசு. வாரிசு மட்டும் இல்லாமல் அவங்களோட ரத்த பந்தமும் கூட இல்லாமல் அவருக்காக இதே துடிப்பாக துடிக்கிறது இவங்க 2 பேர் தான். ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மக்கள் கையில் விஜயகாந்தும் பிரபாகரனும் சண்முக பாண்டியன் கையிலும் மக்களும் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த 2026 எலெக்ஷனில் வேணும்னா ஒரு தடவை விஜய் பிரபா கையில் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அவர் விஜயகாந்த் போல செயல்படுறாரா இல்லையான்றது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாமே. எத்தனை பேருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து பார்த்துருக்கீங்க? ஒரே ஒரு தடவை விஜய் பிரபாகர் கையிலையும் பிரேமலதா மேடம் கையிலையும் கொடுத்து பாருங்க. அவங்க சிறப்பாக செய்கிறாங்களான்னு பாருங்க. எத்தனையோ பேர் எலெக்ஷனில் வந்தாங்க, ஜெயிச்சாங்க, ஏதாச்சும் செஞ்சாங்கன்னா அது எதுவுமே இல்லை. சரி, யாருமே செய்யாத ஒரு விஷயத்த சப்போஸ் விஜயகாந்த் பசங்களும் அவங்க ஒய்ஃபும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்து பாருங்க. நான் ஒரு தொண்டனாவோ, ஒரு உறுப்பினராவோ, ஒரு கட்சிக்காரனோ நான் பேசவே இல்லை. நான் பொதுவாக இதை சிந்திச்சேன், அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா சில மௌனங்கள் பேசப்படாது. ஆனால் அதுக்கு கவிதைகள் கிடையாது, அதுக்கு எழுத்துக்கள் கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு உருவம் உண்டு. அது மக்கள்ன்றதும் ஓட்டுன்றதும் அதுக்கு மேலே வெளிப்பாடு ஒன்று இருக்கும்.